எப்படியோ ஒரு வழியாக உங்களிடத்தில் நான் சேர்ந்து விட்டேன். எப்போதும் வேலை வேலை என்கிறீர்களே, எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க கூடாதா? அட, இவ்வளவு நேரம் உங்கள் அருகில் தானே இருந்தேன். சமைத்து அனைவருக்கும் பரிமாறிவிட்டு. நான் எதை பற்றி பேசுகிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கு அனைவரும் இருக்கிறார்கள். ஏன் நாம் இருவரும் வெளியே சென்று தனிமையில் இருக்கலாமே? இல்லை ஷெஹன்ஷா, என்னுடைய பாதங்கள் மிகவும் வலிக்கிறது. சரி, அப்படி என்றால் வாருங்கள், சதுரங்கம் ஆடலாம். அப்படியாவது சிறிது நேரம் நான் உங்கள் அழகை பார்த்து ரசிப்பேன் அல்லவா? ருக்கியா பேகம், ஷெஹன்ஷாவிற்கு சதுரங்கம் விளையாட வேண்டுமாம். உங்களை தவிர யார் சிறப்பாக ஆட முடியும்? வாருங்கள். கண்டிப்பாக. ஷெஹன்ஷா, நாம் சதுரங்கம் விளையாடி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. பிறகு இன்று நான் ஜெயித்தால் எனக்கு மிகப்பெரிய பரிசு வேண்டும். தாங்கள் எங்கே செல்கிறீர்கள்? ஷெஹன்ஷா, அது உண்ட களைப்பு எனக்கு அதிகமாக உள்ளது. அதான் அப்படியே சென்று அத்தையிடம் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் தாங்கள் இப்போதுதானே கூறினீர்கள். நான் வருகிறேன். ஷெஹன்ஷா, ஆரம்பிக்கலாமா? ஷெஹன்ஷா விளையாட ஆரம்பித்து விட்டார். மகிழ்ச்சியாக இருப்பார். மகாவின் நினைப்பு இல்லாமல் சிறிது நேரமாவது நிம்மதியாக இருக்கட்டும். என்னையா தேடுகிறீர்கள்? ஆம், இல்லை இல்லையே. ஏன் என்னிடமிருந்து விலகி செல்ல நினைக்கிறீர்கள்? நான் எவ்வளவோ உங்களை நெருங்க முயற்சி செய்கிறேன், ஆனால் நீங்கள் ஏதோ காரணம் சொல்லி தப்பித்துக் கொள்கிறீர்கள். ஷெஹன்ஷா, தாங்கள் தானே என்னிடம் கூறினீர்கள் ஒரு பேகமை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் எல்லாம் கோபப்படுவார்கள் என்று. அதனால் அனைவருக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் அல்லவா? நான் உங்களை தவிர மற்ற அனைவருக்காகவும் நேரம் செலவழித்து விட்டேன். அட இல்லை. சலீமா பேகம் எழுதிய கவிதையை கேட்டீர்களா? உடனே சென்று கேளுங்கள், மிகவும் நன்றாக உள்ளது. நீங்கள் செய்வதை இப்போதுதான் எனக்கு புரிகிறது. நான் உங்களிடமிருந்து விலகி செல்வதை போல் நடித்ததற்காக இப்பொழுது பழி வாங்குகிறீர்கள் அல்லவா? நானும் நீங்கள் செய்வதற்கு நிச்சயமாக பழி வாங்குவேன்.